ஹலோ, இன்றைக்கி நம்ம கார்லிக் பிரெட் செய்ய போகிறோம். பீஸா மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஈஸ்ட்டு, ட்ரை ஈஸ்ட், அதோட வெது வெதுப்பான பால், ரொம்ப சூடு கம்மியாக இருக்கணுங்க. நல்லா கலந்துக்கணும். இது கலந்தாச்சு. இது இப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சேன். மைதா 1/2 கிலோ, அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த ஈஸ்ட் மிக்ஸு, போட்டாச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வாக்கில் எண்ணெய், ஏதாவது ஒரு ஆயில் போட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் அப்போ தான் கையில் ஒட்டாத அந்தளவுக்கு. இப்படி பிரித்து பார்த்தோன்னா அன்ஈவனாக இருக்கும். இப்போ இதை வந்து மைதா டஸ்ட் பண்ணி டைட்டாக மூடி கதகதப்பான இடத்துல 1 மணி நேரம் வச்சிடலாம். மாவு பாருங்கள், நம்ம வச்சதை விட 2 மடங்கு பெருசாகிடுச்சு, பொங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து கார்லிக் பிரெட் செஞ்சுக்கலாம். அவன் யூஸ் பண்ணாமல் குக்கர்லேயே பேக் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு வந்து நமக்கு உப்பு வேணும். நான் வந்து கல் உப்பு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் குக்கரில் உப்பு போட்டாச்சு. நான் 1 கிலோ பக்கம் உப்பு போட்டிருக்கேன், கல் உப்பு. இதில் வந்து இந்த மாதிரி பிரிமண மாதிரி ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. இது வந்து இது மேலே தான் நம்ம வந்து பிளேட் வைக்க போகிறோம். அது மேலே ப்ரெட் வைக்க போகிறோம். இந்த பிரிமணம் இல்லைன்னா கிண்ணம் யூஸ் பண்ணிக்கலாம், ரவுண்டான கிண்ணம், ஹைட்டு கொடுக்குற மாதிரி. இப்போது கொஞ்சம் பட்டர் வந்து உருக்கிக்கிறேன். உருகுனா போதும், காயக்கூடாது. அதில் கொஞ்சம் மல்லித்தலையும் கார்லிக் சீசனிங் போட்டு இப்போ இந்த ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் சீஸு, கார்ன் போட்டிருக்கோம், கொஞ்சமாக கேப்சிகம் போட்டு மேலே பிரி மசாலா தூவிக்கலாம். நல்ல காரம் இருக்கும். பீஸா சீசனிங் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து அடுத்த ரவுண்டு இருக்குல்ல, சப்பாத்தி, அதை வந்து இது மேலே அப்படி போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு ஒட்டிடணும். இப்போது இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பட்டர் மிக்ஸு நல்லா தடவிக்கலாம். ஃபுல்லாக தடவியாச்சு. இப்போ அது மேலே பிரி மசாலா, அப்புறம் கொஞ்சமாக garlic seasoning.
இப்போ வந்து இதை இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இதில் வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்குவோம். இதில் காட்டு இந்த ப்ரெட்டை அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதான். இப்போது இதில் என்ன பண்ணலான்னா சின்ன சின்னதாக கட்டு கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு லைட்டாக அப்படி தொட்டு விட்டால் போதும். ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ரொம்ப டீப்பாக வெட்டிட வேண்டாம், லைட்டாக சும்மா தொட்டால் போதும். ஓகே, இப்போ இதை நம்ம பேக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ உள்ளே இறக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம மூடி வச்சு மூடிட வேண்டியது. இது மீடியம் ஃப்ளேம் இருந்தால் போதும். ஒரு 20-25 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். சின்னது தானே, சீக்கிரம் வந்துடும். ஓகே, இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெளியில் எடுக்கிற பாருங்கள். இப்போ ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் பட்டர் தடவிக்கலாம், அப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். எடுத்தாச்சு. garlic bread ready.